சந்தைக்கு வந்ததுல சுத்த கருப்புல ஒரு அழகான கிடாய். ஆனா இது லைவ் வெயிட் எவ்வளவு வருதுண்ணே? லைவ் வெயிட் 127 கிலோ இருக்குண்ணே. சரிங்கண்ணே. இப்போ வந்து ஆவரேஜா என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க 57 ரூபா சொல்றோம்ண்ணே. சரிங்கண்ணே. என்ன விலை ஃபைனலா கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கண்ணே? 50 ரூபா கொடுக்கலாம் பார்த்தோம். 50,000 ரூபா அதோட விலை. ஆமாண்ணே. அதாவது 127 கிலோ இருக்கு, 50,000 ரூபா விலை சொல்றாங்க. அண்ணனுக்கு எந்த ஊர்னு? பூலாங்கல், விருதுநகர் மாவட்டம் பூலாங்கல். ஆனா இந்த மாதிரி கிடாயை வளர்க்கணும்னா எத்தனை வருஷம் வளர்க்கணும், எவ்வளவு என்ன மாதிரி தீவனம் வைக்கணும்? நாங்க பில்லு அரிசி தானே போடுவோம். சரிங்க. 3 வருஷம் வளர்த்த கிடையாது, வீட்டுல வளர்த்த கிடையாது. ஆட்டோட குட்டி தான். உங்க ஆட்டோட குட்டி தான். சுத்த கருப்பு தான். சுத்த கருப்பு குட்டி. சரிங்க. இந்த மாதிரி சுத்த கருப்பு வேற வச்சிருக்கீங்களா? இல்லண்ணே, வேற சுத்த கருப்பு இல்ல. இது மாதிரி கலர்லன்னா இருக்கு கிடாய். ஆனா சுத்த கருப்பு இல்ல. சுத்த கருப்பு இல்ல. இது மாதிரி கருப்புல இந்த தெளிவுலாம் இப்ப கிடாய் கிடைக்காதுண்ணே. இப்ப நாங்களே ஒரு சூழ்நிலை காரணமா தான் வைக்கிறோம். இல்லன்னா அடுத்த மாசம் ஆடி மாசம் கொடைக்கு இது நல்ல ரேட்டுக்கு விற்கும். நல்ல ரேட்டுக்கு விற்கும். அதிகமா 70,000 வரைக்கும் கூட இந்த கிடாய் விற்கும்ண்ணே. 70,000 ரூபாய் விலைக்கு விற்கும். சரிங்க. நீங்களே ஆணித்தரமா சொல்றீங்களா 70க்கு விற்கணும் என்னன்னா? சரிங்க. நீங்க திருப்தியா ஆனா வந்து இன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை காரணமா இன்னைக்கு ரேட் என்ன ரேட்டு கேட்டாலும் வித்துட்டு போன்ற நிலைமைக்கு வந்துட்டு. ஆமா. சரிங்க சரிங்க. அழகான ஒரிஜினல் கொடியாடு. ஆமா, ஒரிஜினல் இல்லைண்ணே? நல்ல தெளிவா இருக்கு, அழகாவும் இருக்கு. என்ன விலை வந்துச்சுண்ணே? 25 சொன்னா 23 பிடிச்சிருக்கியா? சரிங்க. இந்த குட்டி அது 3 ரூபா சொன்னா 2 ரூபா பிடிச்சிருக்கியா? 2000. ஆமா. சரிங்க. நல்ல ஒரு அழகு, நல்ல ஒரு தெளிவு. இது ஆட்டுக்கான? இது ஆட்டுக்கு. ஆட்டுக்கு ஏத்த குட்டி. நல்ல தெளிவா இருக்கு, சூப்பர் கலரு. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? லிங்கம்பட்டி. சரிங்க. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒண்ணு வேணும்? ஒரு 10 ஆட்டுக்கு ஒண்ணு இருந்தாலே சரியா வரும். 10 ஆட்டுக்கு ஒண்ணு. ஏற்கனவே வீட்டுல ஒரு கடை இருக்கு. இந்த குட்டிக்கு பால் கொடுத்தானே வளர்க்கணும்? இது குட்டி பால் கொடுத்தா வளர்க்கணும். எவ்வளவு நாள் பால் கொடுத்தா நல்ல லாபம் கிடைக்கும்? ஒரு 2 மாசம் பால் கொடுக்கணும். 2 மாசம் உறுதியா பால் கொடுக்கணும். சரிங்க. ஆனா இது நல்ல ஒரு கலர் இல்லைண்ணே? ஆமா. கலர் அமையாது. கலருக்காக தான் ரேட்டு. இந்த கலருக்கு தான் மதிப்பு. காசு இல்லைண்ணே? சரிங்க சரிங்க. அதாவது ஆனா இந்த மாதிரி கலர் இப்போ என்ன விலை கொடுத்தாலும் அமையாது. இப்போ வந்து உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, யோகத்துக்காக. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். தாயாடு 2 குட்டியோட இருக்கா? தாயாடு 2 குட்டியோட. இது 2ம் கிடாயா ஆடானே? நல்ல சரியா இருக்கு. அது இது தாயாடும் 2 குட்டியும் சேர்த்து என்ன விலை வந்துச்சுண்ணே? 27,000. அது ஒரு செட்டு. அப்படி குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? அது பல்லு எப்படின்னா ஆட்டுக்கு? சரிங்க. இது 2 என்ன ரேட் வந்துச்சுண்ணே? 35. 2 சேர்த்து 35,000. எப்படின்னா ஆடு சென உண்டா? செனதான். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அதிகம் தான். நிலவரம் அதிகம் தானே இன்னைக்கு? சரிங்க. ஒரு 2 ஆடு, ஒரு தாயாடு, ஒரு குட்டியோட சேர்த்து வாங்கிருக்கீங்க. சந்தை நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சரிங்க சரிங்க. திருப்தியானே? சரி. நல்ல ஒரு கரும்பு ஒரு என்னன்னா நல்ல தெளிவா இருக்கு. நல்ல கொம்பு, நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல அழகாவும் இருக்கு. கிடா வந்து என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிஞ்சது? 25. 25,000 விலை முடிஞ்சது. இப்போ கோவிலுக்கா வளர்ப்புக்கா எப்படி கொண்டு போறீங்க? சரிங்க. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? ஆதனூர் போகுது. சூப்பர். நல்ல ஒரு அழகான கிடாய். இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா இல்ல வேற எதுவும் வாங்க? இல்ல, ஒண்ணுதான். ஒரே கிடாய் தான். சூப்பர். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம், சந்தை விலை நிலவரங்கள் எப்படி அதிகம் தான்? சரிங்க சரிங்க. சந்தை நிலவரமும் இன்னைக்கு அதிகம் தான். பல்லு எதுவும் பாத்தீங்களா? பார்க்கலாம். பிடிச்சதுக்கு வாங்கியாச்சு. சரிங்க சரிங்க. திருப்தி. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். அழகான சுத்த கருப்பு கிடாய். என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிஞ்சதுக்குண்ணே? 35,000 சொன்னா. சரிங்க. 25 ரூபாய் கேட்டு 27,000. 27 ஃபைனல் ரேட்டு. இது கோவிலுக்கா வளர்ப்புக்கா எப்படிங்க? கோவிலுக்காக. இது வந்து நல்ல ஒரு அழகான கிடாய். காய் அடிச்ச குட்டியா, காய் அடிக்காததா? காய் அடிக்கக்கூடாது. காய் அடிக்கல. கோவிலுக்கு நாங்க தான் காய் அடிக்காது. கொச்சமில்லாம இருக்கும். கொச்சம் இல்லாம இருக்கும். எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? திருநெல்வேலி போகுது. திருநெல்வேலியானே? சரிங்க சரிங்க. மேலப்பாளையம் சந்தையே உண்டு. ஆனா அங்க இந்த மாதிரி வராதானே? சரிங்க சரிங்க. திருப்தி அமைஞ்சது. ஓகே சூப்பர். அது கோயிலுக்கு நம்ம வந்து அமைஞ்சிடும். ஏன்னா கோயிலுக்கு நம்ம வந்து அமைஞ்சிடும். நீங்க வந்தாலும் அமைஞ்சிடும். சரிங்க. தெளிவா அமைஞ்சிருச்சு. ஓகே சூப்பர்ண்ணா. ஒரு குட்டியோட இருக்கு. குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியான? கிடா குட்டி. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 25,000 சொன்னாங்க. 20,500 முடிஞ்சிருக்கு. 20,500. ஆடு பல்லு பாத்தீங்களா? பல்லு கடை சேர்ந்துருச்சு. பல்லு கடை சேர்ந்த ஆடுதான். போட்டுருக்க 2 குட்டி போட்டுருக்கு. ஒரு குட்டி கூட கொடுத்துருக்காங்க. ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டாங்க, அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சரிங்க. ஆனா இந்த வளர்ப்புல வந்து லாபம் இருக்கு. ஏன்னா இன்னும் அடுத்த வீட்டுல ஒரு 2 குட்டி போட்டுட்டா லாபம் தான். லாபம். சரிங்க சரிங்க. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? கூடலூர். சரிங்க. ரொம்ப நன்றி.
எத்தனை குட்டிகள் இருக்கு? 30 குட்டி இருக்கு. 30 குட்டி. இது வந்து எல்லாமே கொஞ்சம் பால் தரமா வாங்கிருக்கீங்களா என்ன? இதை கொண்டுட்டு போயிட்டு இங்க வளர்க்குறது. எத்தனை மாசம் வளர்க்குறீங்க? ஒரு 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்த்தா இந்த குட்டிகள் என்ன லாபம் கிடைக்கும்? 6 மாசம் வளர்த்தோம்னாக்கா அந்த குட்டிக்கு ஒரு 15 ரூபாய்க்கு வந்துடும். சரிங்கண்ணா. மொத்தம் வந்து ஆனா எல்லாமே வந்து கொஞ்சம் பால் தரத்துல இருந்து இறகடிக்கிற மாதிரி உள்ள சைஸ். ஆமா. இந்த குட்டிகள்லாம் என்ன விலையில அமைஞ்சது? இந்த குட்டியெல்லாம் ஆவரேஜ் 6 ரூபா, 6,500, 6,000, 6,500. இந்த குட்டியே? ஆமா. இது பால்குடி குட்டியே இந்த ரேட்? ஆமா, அந்த ரேட் அதிகம். சரிங்கண்ணா. இன்னைக்கு ரேட் அதிகமா இல்லை எப்பவுமே ரேட் அதிகம்? எப்போதுமே ரேட் அதிகம். இன்னைக்கு 6,500, 6,500, 7,000 வரைக்கும் இருக்கு. இந்த ரேட் வந்துருது. ஆமா. சரிங்க சரி. ஆனா நல்ல எல்லாமே கலர் குட்டிகளா இருக்கு. கன்னி குட்டிகள், கொடியாடு எல்லாமே கலந்து ஒரிஜினல் குட்டிகளா பார்த்து கொண்டு போறீங்க. திருப்திகரமா அமைஞ்சுதானே? திருப்தி அமைஞ்சுதானே? திருப்தியா இருந்துருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க. அழகான கரும்பூர் கிடாய். நல்ல கிடாய், பெரிய கிடாயா இருக்கு. பல்லு எப்படிங்க? பல் 4 பல்லு. சரிங்க. ஆட்டுக்கா கோவிலுக்கா எப்படி? கோயிலுக்குண்ணே. கோயிலுக்காக கொண்டு போறீங்க. எந்த ஊர்ல போகுது கிடாய்? இது கழுவுமலை போகுதுண்ணே. சூப்பரா. வாங்கிருக்கீங்களா? இந்த ஒண்ணுதானா? ஆமா, ஒண்ணுதான். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி அமைஞ்சிருங்க? இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. சந்தை பரவாயில்ல, விலை நிலவரங்கள் எல்லாமே பரவாயில்ல. ஆனா இப்ப கிடாய் பாக்கையில இந்த ஒண்ணுதான் பாத்தீங்களா? எக்ஸ்ட்ரா வேற எதுவும் கிடாய்கள் பாத்தீங்களா? நிறைய கடை பார்த்தா நமக்கு பிடிச்சது ஒண்ணுதான். பிடிச்சது. சந்தைக்கு காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5 மணிக்கு வந்துட்டேன். 5 மணிக்கே வந்துட்டீங்க. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு அழகு. ஆனா 4 பல்லு தான் ஆகுது. இளங்கடாய் தான். ஆமாண்ணே. சரிங்க சரிங்க. இப்ப கோயிலுக்கு உடனே கொண்டு போயிருவீங்களா? காலையில போறோம்ண்ணே. நாளைக்கு ஒரே நல்ல கோயிலுக்கு கொண்டு போய். ஆமா, நாளைக்கு காலையில. சரிங்க சரிங்க. திருப்தி அமைஞ்சது. ஆமாண்ணே. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. ஒரு தாயாடு 2 குட்டியோட இருக்கு. ஆமாண்ணே. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு இது 1 கிடா குட்டி 1 பொட்டை குட்டி. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஒரு குட்டி கன்னி, ஒரு குட்டி வந்து செவலை மாதிரி இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம்? 43 ரூபா சொன்னாங்கண்ணே. சரிங்க. வாங்கின விலை 33 ரூபாய்க்கு முடிச்சேனே. 33,000. ஆமாண்ணே. ஆனா 33,000 வந்து ஒரு பெரிய பட்ஜெட். ஆமாண்ணே. அதாவது இந்த போட்ட முதல்ல எடுக்கணும்னா ஆமா நீ எவ்வளவு நாள் ஆகும்? கண்டிப்பா இந்த போட்ட முதல்ல எடுக்கணும் எவ்வளவு நாள் ஆகும்? எடுத்துடலாண்ணே. ஏன்னா குட்டி 2 பருங்குட்டிகளா இருக்குல்ல, குட்டி வளர்ந்தாலே லாபம் தான். எடுத்துடலாம். இன்னொரு 3 மாதத்துல நெருக்கி எடுத்துடலாம். 3 மாசம் எடுத்துடலாம். லாபம் எடுத்துடலாம். ஆனா இப்போ இந்த குட்டிகள் இருக்குல்ல, 2 குட்டியோட சேர்த்து ஒரு தாயாடு வாங்கியிருக்கீங்க. இதுகளுக்கு என்ன எதுவும் பராமரிப்பு எதுவும் வேணுமா? பராமரிப்புனே வீட்டுல வந்து துவரை செடி இருக்கு. சரிங்க. பருத்தி குளம் இருக்கு. அதோட 2 பொட்டுக்கிட்டு எல்லாம் வச்சு சரிங்க வளர்த்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில வாங்கிருக்கேன். நம்பிக்கையில தான் வாங்கிட்டு போறீங்க. சக்சஸ் ஆயிட்டு வந்து எதுவும் வாங்கிருக்கீங்க? ஆமாண்ணே, வாங்கினே. சரிங்க. 30 ரூபாய்க்கு ஒரு செட் வாங்கிட்டு போனேன். சரிங்க. அது பரவாயில்ல. சரிங்க. அது திருப்தியா தான். ஆமா. ஆனா இப்ப நீ ஆடை வாங்கிட்டு போனோம்னா மேய்ச்சல்ல விட்டு வளர்க்குறீங்களா? இல்ல, இது வீட்டுல தானே. வீட்டுல தான். கையாரதான். கையாரதான். என்னென்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு? தீவனம் அதான் பருத்தி செடி இருக்குண்ணே. தோரை செடி இருக்கு. சரிங்க. அதோட 2 மிளகா குலைய. சரிங்க. அது இருக்கு. மிளகா குலகன்னா என்னன்னு? மிளகால நம்ம வத்தல். ஆமா ஆமா. அந்த குலை. அந்த குலையை சாப்பிடுமா? அது சாப்பிடும், நல்லா சாப்பிடும். சரிங்க சரிங்க. சரிண்ணே. இது பல்லுலாம் எப்படின்னு? பல் நல்ல பல்லுண்ணே. 4 பல்லு. 4 பல். சரிங்க. அப்ப நல்ல ஒரு லாங் டைமா வச்சு. ஆமா ஆமா. வீட்டுக்கு கண்ணி. சரிங்க சரிங்க. ரொம்ப திருப்தி அமைஞ்சிருக்கும். சரி, ரொம்ப நன்றிங்க. நல்லது. அழகான மயிலம்பாடி ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. நல்ல ஒரு சூப்பரா இருக்கு. இது கோவிலுக்கா வளர்ப்புங்க? எந்த ஊர் கொண்டு போறீங்க? சரிங்க. இது என்ன மதிப்பு வரும்? ஆவரேஜ் வெயிட் என்ன வெயிட்? 20 கிலோ இருக்கும். 25 கிலோ உறுதியா வரும். இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள்ல எப்படி இருக்கு? இன்னைக்கு 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 23,000. இப்போ இன்னைக்கு கூடவா இருக்கா விலை குறைவா இருக்கா? இல்ல, பரவாயில்ல, வாங்க வேண்டிய கிடையாது. நல்ல ஒரு அழகு என்னன்னு தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. நல்ல தெளிவா இருக்கு. நல்ல தோரணையாவும் இருக்கு. இது எப்படி வெள்ளிக்கிழமை நேத்தே வாங்குனீங்களா இல்ல இப்பதான் வாங்கிருக்கீங்க? சந்தையில புனை செம்புரி இருக்கு. ஆமா. சரிங்க சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல. சரிங்க. வேற ஏதாவது ஆடு வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கு. உள்ள வாங்கிருக்கீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. கரும்போரு ஒரு செம்போரு 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. என்ன விலைக்கு முடிஞ்சதுல? 27,000. என்ன விலை ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? 30 சொன்னாங்க. ஒண்ணு 15 சொன்னாங்க. நீங்க 27க்கு மொத்தத்துல 3,000 ரூபாய் குறைச்சு வாங்கிருக்கீங்க. இதை கொண்டு போய் நீ எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியது? வீட்டுல போட்டு வளர்க்காண்டியா? 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் லாபங்கிற பார்க்க முடியும். ஆனா நல்லா ஹைட்டா வரும். நல்ல நெத்தி நல்ல ஒரு உயரத்துல இருக்கு. இப்பவுமே குட்டி நல்லா. சரிங்கண்ணே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? பெருங்குளம். சரிங்க. நல்ல தெளிவா இருக்கு. அதாவது ஒரு கரும்போரும் செம்போருமே ரொம்ப டாப் குவாலிட்டி, நல்ல தெளிவா இருக்கு. சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குண்ணே? இன்னைக்கு நிலவரம் ஜாஸ்தி தான். அதிகம் தானே? பெரிய பெரிய கிடாய்கள்லாம் நிறைய வந்திருக்கு. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே.
சந்தையில நல்ல ஒரு அழகான கடாயி, அதாவது பெருவெட்டி, நல்ல ஹைட் வந்து நல்ல சரியான ஹைட்டா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சிருக்கு? 35 சொன்னாங்க. சரிங்க, நம்ம என்ன விலைக்கு முடிச்சிருக்கோம்? 31. சரிங்க, இது ஃபுல் செவலை, நல்ல செவலை வந்து திக்கா இருக்கு. எப்படி இது வந்து மதிச்சு வாங்குனீங்க? என்ன கால்குலேட் பண்ணிருப்பீங்க? எப்படி மதிப்பு கால்குலேட் பண்ணீங்க? எடை தான், எடை வந்துடும். அந்த எடை 30 கிலோ லைவ் வெயிட் வந்து 60 கிலோ 65 கிலோ சம்திங் வரும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு தம்பி கொண்டு போறீங்க? ராத்திகுளம். சரிங்க சரிங்க. எத்தனை, இது ஒண்ணுதான் பிடிச்சிருக்கீங்களா? இது ஒண்ணு கோவிலுக்கா? 1 2 மொத்தம் 2 இது வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? ரொம்ப அதிகம் விலை நிலவரம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே, சூப்பர். வாங்கிருக்கீங்கண்ணே 6 குட்டியில் மொத்தம் 6 குட்டி. எல்லாம் கிடா குட்டிகளா பொட்டை குட்டிகளா? கிடா குட்டி எல்லாம் எல்லாமே கிடா குட்டிகள் தான். ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு? ஒரு குட்டி 8500 8,500 வந்துட்டு. சரிங்க, இப்போ குட்டி வந்து 8,500 வாங்கிருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா இதுல ஒரு லாபங்கிற நமக்கு கிடைக்கும்? 6 மாதத்துக்கு வளர்க்கும். 6 மாசம் கேரண்டியா வளர்க்கணும். இது சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. விலை நிலவரம் அதிகம் நல்லா. ஏன்னா குட்டிகள் எல்லாமே நல்ல கலர் குட்டிகளா வாங்கியிருக்கீங்க. எல்லாம் ஒரு 4-5 குட்டி கொஞ்சம் பெரிய குட்டியாக, ஒரு 2 குட்டி கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆவரேஜ் பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஒரே ஆள்கிட்ட தான் வாங்குனீங்களா இல்ல தனித்தனியா பிரிச்சு? ஒரே ஆள்கிட்ட தான் வாங்குனீங்க. சரிங்க, எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க? ஆர்ஆர் இருக்கும். சரிங்க, இப்ப கிடா குட்டிகளாம் வாங்கையில மேய்ச்சல் வச்சு வளர்க்கணுமா இல்ல கையறை வச்சு வளர்க்கணும்? கையறை தான் வச்சு வளர்க்கணும். கையறை. என்னென்ன தீவனங்கள் வச்சா அந்த குட்டிகள் சீக்கிரம் எந்திக்கணும்? இது இந்த தீவனம், கலப்பு தீவனம், ஆவத்திக்குலை, சரிங்க, இந்த மாதிரி இது எல்லாமே வைக்கணும். அதாவது கிடா குட்டிகள் வாங்கினாலே கையறை வச்சாதான் கையறை வைக்கணும், குட்டி உண்டாகும். ஏன்னா மேய்ச்சல் விட்டோம்னா இந்த குட்டிகள் உண்டாகும். ஏன்னா அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்குறோம், அதுக்கு தகுந்த இறங்கி தீவனம் வைக்க வேண்டியது நினைக்கிறேன். இன்னைக்கு சந்தை நிலவரமா அதிகம் தானே? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். சென ஆடுதான். எத்தனை மாசம் சென்னை ஆடுறேன்? 4 மாசம். 4 மாசம் உறுதியா வரும். அதாவது கொஞ்சம் நிறைச்சனை தான் நினைக்கிறேன். வயிறுலாம் நல்லா இறங்கி இருக்கு. இது வந்து 2 குட்டி போடுமா இல்ல ஒரு குட்டி தானே? 2 குட்டி கன்ஃபார்ம், 2 குட்டி தான் போடும். பல்லு எப்படிண்ணே? பல்லு கடைச்சிருந்துச்சு. நீ எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இது ஒரு 4 வருஷம் வச்சுக்கலாம். 4 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? இன்னைக்கு விலை வந்து வாங்கின விலைண்ணே 17. இதான் நிலவரம். 17,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இன்னும் 2 வருஷம் வளர்த்தாலும் அதுல வந்து லாபம் எடுக்கிற 2 குட்டி போடும். போட்டாலும் லாபம் எடுக்க முடியும். இதை மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா இல்ல கையறை வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் தான். மேய்ச்சலுக்கு இந்த ஆடு செட் ஆகும். சரிங்க சரிங்க. அதாவது ஒரிஜினல் கொடியாடுனாலே கொஞ்சம் மேய்ச்சல் நல்லா போயிட்டு வரும். இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள் வந்து கூடவா இருக்கா குறைவா இருக்காங்க? விலை கூட தான், நிலவரம் கூட தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே, சூப்பர்.